சோதனைகள் வருகின்ற பொழுது அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் தயாரான நிலையில் இருக்க வேண்டும். அந்த சோதனைகளை வெற்றி பெற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த சோதனைகள் எப்பொழுது வரும் என்பதை பற்றியும் அவர் நன்றாக சொல்லுகின்றார். நாம் எப்பொழுது நல்லது செய்ய இருக்கின்றோமோ, எப்பொழுது நாம் உண்மையுள்ளவனாக இருக்கின்றோமோ, எப்பொழுது நாம் நீதிக்காக என்று செயல்படுகின்றோமோ, அப்பொழுதுதான் சோதனைகள் வரும் என்பதை எடுத்து கூறுகின்றார். தவறு செய்கின்றவர்களுக்கு சோதனை அவசியமற்றதாக இருக்கின்றது. சோதனை எதற்காக வருகின்றது என்றால், நல்லவனை தீயவனாக மாற்றுவதற்காக அந்த சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. யார் யாரெல்லாம் இந்த சோதனைகளை கடந்து அதில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இறைவனோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் நிறைய பெறுகிறார்கள். ஒரு வகையில் இந்த சோதனைகள் நம்மை கடவுளிடத்திலே இன்னும் அதிக அளவிலே உறவு கொள்ள, இன்னும் அதிக அளவிலே கடவுளுடைய அன்புறவிலே சேர்ந்து வாழ நம்மை தூண்டுகின்றது.